அப்ப ஜாதியை பற்றி பேசினால் மக்கள் கூடுவார்கள், மதத்தை பற்றி பேசினால் மக்கள் கூடுவார்கள், கோவிலை பற்றி பேசினால் மக்கள் கூடுவார்கள், இது எல்லாத்த பற்றி பேசினாலும் மக்கள் கூடுவார்கள். இது எல்லாவற்றையும் ஒழிப்பேன் என்ற சொன்ன ஒரு தலைவருக்கு பின்னால் தமிழ்நாட்டு மக்கள் கூடி நின்றார்கள் அப்படின்னு சொன்னா அது பெரிய செய்தி. தமிழ்நாட்டுக்குள்ள திருப்பூர்ல காவிகள் அதிகமாகறாங்கன்னு நீங்க நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க. ஆனால் திருப்பூரில் காவிகள் அதிகமாகிறார்கள் என்பது பிம்பம், அது ஊதி பெருசாக்கின பலூன். தமிழ்நாட்டு பெரியார் மண்ணில் முருக பக்தர் மாநாடா? பெரியார் மண்ணில் தான் எல்லா ஜாதிகாரும் வாடா தயவு செஞ்சு வந்துடலான்னு கெஞ்சி உங்களால முருக பக்தர் மாநாடு நடத்த முடியும். நீ முருகனுக்கு தானே மாநாடு நடத்துற, முருகனை வணங்கக்கூடிய எல்லாரும் போகணும்ல. இங்க உட்கார்ந்துருக்க நெத்தில கேப்பே இல்லாம குங்குமம் வச்சிருக்க எங்க அண்ணன் போகணும்ல, இங்க உட்கார்ந்துருக்க எங்க அக்கா போகணும்ல. நீங்க போகல. போகக்கூடியவர்கள் யாருன்னு கேட்டீங்களா? இது சங்கி மாநாடு, சனாதன மாநாடு என்று புரிந்தவர்கள் அந்த மாநாட்டுக்கு போக மாட்டாங்கன்ற செய்தி இருக்குல்ல. இந்துக்களே ஒன்று கூடுங்கள்னா ஒன்று கூடி வந்துட்டோம். இந்து வீட்டு பிள்ளைகளோட படிப்பை நாசமாக்குற புதிய கல்விக் கொள்கையை எப்போ போய் உங்க மோடி திரும்ப பெறுவார் என்று அந்த இந்துக்கள் கேள்வி கேட்கணும். தமிழ்நாட்டை வஞ்சித்து நாசமாக்கி தமிழ்நாட்டில் தமிழ் மொழியை ஒண்ணுமே இல்லாம பண்ணிடணும்னு நினைக்கக்கூடிய உங்களுக்கு எதுக்குயா தமிழ் கடவுள் முருகருக்கு மாநாடு என்ற கேள்வியவாது கேட்கணுமா வேண்டாமா? பணத்திற்காகவும் காசுக்காகவும் சுயநலத்திற்காகவும் மத அரசியலை கையில் எடுத்தால் தமிழ்நாட்டில் நீங்க டம்மி பீஸா தான் பார்க்கப்படுவீர்கள். இந்து 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 என்று கேட்கிற போது கலைஞர் இந்துக்களுக்கு செய்தது அதிகமா, பிஜேபி செய்தது அதிகமா? திமுக இந்துக்களுக்கு செய்தது அதிகமா, பிஜேபி செய்தது அதிகமா? தந்தை பெரியார் பல தலைவர்களை பார்த்தவர், பல தலைவர்களோடு உரையாடியவர், பல தலைவர்களோடு பணி செய்தவர், பல தலைவர்களை தலைவராக்கியவர், பலரை முதலமைச்சராக்கியவர், பலரை எதிர்த்து நின்றவர். இப்படி பல தலைவர்களை பார்த்த தந்தை பெரியார் தன் வாழ்நாளில் ஒரே ஒரு தலைவருக்கு தான் சிலை வைக்க வேண்டும் என்று சொன்னார். யாருக்கு சொன்னார்னா முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞருக்கு மட்டும்தான் தலைவர் பெரியார் சிலை வைக்க சொன்னார். நாத்திகராக இருந்த கலைஞர் தான் தமிழ்நாட்டில் கோடிக்கணக்கான ஆத்திகர்களுக்கு வாழ்வழித்தவர். அதனால் கலைஞர் நாத்திகர் என்பதை நாம் மீண்டும் மீண்டும் சொல்ல வேண்டும். மறுமணம் செய்து கொள்ளக்கூடிய விதவைகளுக்கு உரிமை தந்த ஒரே தலைவர் இந்திய துணைக்கண்டத்தில் கலைஞர் தான். இப்போ எங்களுக்கும் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. எனக்கு தெரிந்த மொழி என் கடவுளுக்கு தெரிய வேண்டும், இல்லை என்றால் அது என் கடவுளான நீ பதில் சொல்லணும். இது ரெண்டு தான் டிபேட்டே, இது ரெண்டு தான் விவாதமே. 94 வயசு வரைக்கும் வாழ்ந்ததால் கலைஞர் சிறப்படையவில்லை. 94 வயசு வரைக்கும் உயிரோடு இருந்தது கலைஞருடைய சிறப்பில்லை. செத்து போன பிறகும் ஆரியத்தை அலற வைத்ததுதான் கலைஞருடைய சிறப்பாக இருந்தது. திருப்பூர் மாவட்ட பகுத்தறிவாளர் கழகத்தின் முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞருடைய 102வது பிறந்தநாள் விழாவை எவ்வளவு வயது முதிர்ந்திருந்தாலும் தன்னை விட இளையவர்கள் பேசினாலும் எழுதினாலும் முதல் நபராக பாராட்டக்கூடிய மிகப்பெரிய பண்புக்கு சொந்தக்காரர் ஐயா நாச்சிமுத்து அவர்கள். அந்த பண்புக்காகவே அவரை எங்களை போன்ற இளையவர்கள் தோழமையோடு பார்க்கக்கூடிய மிகப்பெரிய வாய்ப்பை நாங்கள் பெற்றிருக்கிறோம். இந்த இயக்கம் மட்டும்தான் தலைமுறை இடைவெளி என்று உழைக்கக்கூடிய ஒரு இயக்கமாக இருக்கிறது. அப்படி ஐயா நாச்சிமுத்து அவர்கள் இந்த நிகழ்ச்சியை நடத்த வேண்டும் என்று பல மாதங்களாக உறுதியோடு மீண்டும் மீண்டும் கேட்டுக்கொண்டே இருந்தார். இன்றைக்கு இந்த நிகழ்ச்சியை மிக சிறப்பாக நடத்துவதற்கு அடித்தளமிட்ட ஐயா நாச்சிமுத்து அவர்களே, வரவேற்புரையாற்றிய பகுத்தறிவாளர் கழகத்தின் மாவட்ட தலைவர் ஆற்றல் வாய்ந்த செயல் வீரர் ஐயா வேலு இளங்கோவன் அவர்களே, முன்னிலை ஏற்றிருக்கக்கூடிய பகுத்தறிவாளர் கழகத்தின் மாவட்ட அமைப்பாளரும் ஓய்வு பெற்ற தலைமை ஆசிரியருமான ஐயா துரைசாமி அவர்களே, திராவிடர் கழகத்தின் மாவட்ட காப்பாளர் ஆசிரியர் ஐயா ராமசாமி அவர்களே, திராவிடர் கழகத்தின் மாவட்ட தலைவர் ஆற்றல் வாய்ந்த செயல் வீரர் ஐயா யாழ் ஆறுசாமி அவர்களே, மாவட்ட செயலாளர் ஐயா குமரவேல் அவர்களே, இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்று சிறப்பிக்கக்கூடிய
தந்தை பெரியார் திராவிடர் கழகத்தின் பொறுப்பாளர் ஐயா சன் முத்துக்குமார் அவர்களே, தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர்கள் கலைஞர்கள் சங்கத்தின் மாநில செயற்குழு உறுப்பினர் பெருமதிப்பிற்குரிய ஐயா ஈஸ்வரன் அவர்களே, சூர்யா காட்டன் மில்ஸ் ஐயா துரைசாமி அவர்களே, தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றத்தின் மாவட்ட தலைவர் ஐயா PR நடராஜன் அவர்களே, திராவிடர் கழகத்தின் மாநில துணை வழக்கறிஞர் அணியின் மாநில துணை செயலாளர் மரியாதைக்குரிய ஐயா வழக்கறிஞர் பாண்டியன் அவர்களே, நவீன மனிதர்கள் அமைப்பின் பொறுப்பாளர் சகோதரர் பாரதி சுப்பராயன் அவர்களே, வணக்கம் திருப்பூர் அமைப்பின் பொறுப்பாளர் சகோதரர் திருப்பதி அவர்களே, புரட்சிகர இளைஞர் முன்னணியின் மாநகர ஒருங்கிணைப்பாளர் சகோதரர் தமிழ் அமுதன் அவர்களே, மக்கள் பாதுகாப்பு அமைப்பின் பொறுப்பாளர் சகோதரர் வேம்பு கார்மேகம் அவர்களே, நன்றி உரையாற்ற இருக்கக்கூடிய பகுத்தறிவாளர் கழகத்தின் மாநகர தலைவர் ஐயா சதாசிவம் அவர்களே, நிகழ்வில் உரையாற்றிய திராவிட இயக்க தமிழர் பேரவையின் துணை பொதுச் செயலாளர் ஐயா சிற்பி செல்வராஜ் அவர்களே, மற்றும் இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்று பெருமை சேர்க்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தின் வடக்கு மாவட்ட பொறுப்பாளர் சகோதரர் தங்கராஜ் அவர்களே, நிகழ்ச்சியில் பங்கேற்றிருக்கக்கூடிய திராவிடர் கழக பகுத்தறிவாளர் கழக திராவிட முன்னேற்ற கழகத்தின் தோழமை இயக்கத்தினுடைய அன்பர்களே, நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் நான் சார்ந்திருக்கக்கூடிய திராவிடர் கழகத்தின் சார்பிலே அன்பு வணக்கம். அருமை தோழர்களே, மேடையில் பேசிய அனைவரும் என்னை விட 2 தலைமுறை மூத்தவர்கள், அப்படிதான் கணக்கில் எடுக்க முடியும். உண்மையாகவே இந்த மைக்கில் பேசுறது ரொம்ப சிரமமாக இருக்கிறது. அதை முதலில் நான் பதிவு செய்து கொள்கிறேன். எதுக்காகன்னு கேட்டால், பேசுறதுக்கு எனக்கு சிரமமாக இருக்கு என்று ஒருவேளை நான் பேச்சை குறைத்து கொள்ளலாம், பேச்சில் சுவாரஸ்யம் கூட குறையலாம். ஆனால் எனக்கு முன்னால் பேசிய ஒருவர் கூட இதை பொருட்டாகவே நினைக்கவில்லை. காரணம், அவர்கள் பேசுவது கலைஞரை பற்றி என்பதால் கலைஞரை பற்றி பேசினால் போதும் என்ற எண்ணத்தோடு அவர்கள் அனைவரும் பேசி அமர்ந்திருக்கிறார்கள். இது ஒரு சிறப்பான அரங்கம். எவ்வளவு சிறப்பானது அப்படின்னு கேட்டிங்கன்னா, எல்லா தலைமுறையிலும் நபர்கள் உட்கார்ந்துருக்காங்க, எல்லா பாலினத்திலும் இருக்கிறார்கள், எல்லா மதத்தவரும் இருக்கிறார்கள், என்ன சமூகம் என்று தெரியாதவர்கள் இருக்கிறார்கள், நீங்கள் என்ன ஆளுங்க என்று கேட்கக்கூடாது என்ற பகுத்தறிவை பெற்ற மனிதர்களும் இந்த அரங்கத்தில் இருக்கிறார்கள். இப்படி எல்லா வகையிலும் சிறப்பான இந்த நிகழ்ச்சியில் முத்தமிழறிஞர் கலைஞரை பற்றி பேசுவது மிக பொருத்தமாக இருக்கும். அருமை சகோதரர்களே, இந்த இடத்தில் சரியாக மணி 8 ஐயா நாச்சிமுத்து அவர்கள் 1 மணி நேரம் பேசுங்கள் என்று அவருடைய விருப்பத்தை தெரிவித்தார். நான் 10 மணி வரைக்கும் கூட பேசுவேன், ஆனால் கேட்பதற்கு ஆட்கள் இருக்க வேண்டும். என்னங்க கை தட்டுறீங்க? அதனால் எவ்வளவு தூரம் கேட்கிறீர்களோ அதற்குள் முடித்துக் கொள்கிறேன், இல்லை என்றால் 9 மணி வரை பேசுவேன் என்ற உறுதியை சொல்லி வந்த உடனே 2 விஷயம் என்னை ரொம்ப ஆச்சரியப்படுத்தியதுன்றதை விட மனதுக்கு நிறைவாக இருந்தது. முதல்ல கிளம்பி இன்றைக்கு கோவையிலிருந்து வருகிற போதே கொஞ்சம் எனக்கு உடல் சோர்வு அப்படின்றத தாண்டி நான் ஏற்கனவே நிறைய முறை சொல்லியிருக்கேன், மழைன்னு எழுதி வச்சு 2 முறை என் முன்னாடி காட்டினீங்கன்னாவே எனக்கு முடியாமல் ஆகிடும். அப்படி ஒரு பிரச்சனை. அப்படி வந்துட்டு இருக்கிறப்ப கடுமையான தலைவலி, என்னையா இது ஒன்றுமே முடியலையே அப்படின்னு மேடையில் வந்து உட்கார்ந்தேன். எல்லாருமே பேசிகிட்டு இருந்தாங்க. அப்போ நீங்கள் எத்தனை பேர் கவனிச்சிங்கன்னு எனக்கு தெரியல, எத்தனை பேருக்கு அது மகிழ்ச்சியாக இருந்ததுன்னு எனக்கு தெரியல. ஒரே ஒரு காட்சியை பார்த்த பிறகு தான் எனக்கு கொஞ்சம் பார்த்துட்டு ஒரு சிரிப்போடு நான் அதை கடந்தேன். என்னன்னா ஒன்றும் கிடையாது. இங்கே ஒரு 2 பேர் கேமராவோட நின்றுட்டு இருந்தாங்க. இப்போ அண்ணன் இருக்கார், ஒரு சகோதரி அக்கா ஒருத்தவங்க கேமராவை பிடிச்சிட்டு அங்கே இங்கேன்னு வந்து ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருந்தாங்க. இன்னொருத்தவங்க வேணி அக்கா, அவங்கவுங்க பேர் என்னக்கா? அக்கா பவித்ரா அக்கா கேமரா வச்சுட்டு அங்கங்கே நின்னாங்க. அவங்க யாருன்னு எனக்கு தனிப்பட்ட முறையில் பழக்கம்லாம் இல்லை. அவங்க நின்ற அந்த காட்சியை பார்த்தப்ப எனக்கு ஏன் தனிப்பட்ட முறையில் மகிழ்ச்சியாக இருந்ததுன்னு கேட்டால், எங்களுடைய கழகத்தின் தலைவர் ஆசிரியர் ஐயா வீரமணி அவர்கள் அடிக்கடி திருமண நிகழ்ச்சியில் சொல்லுவாங்க, அம்மா கொஞ்சம் மேலே பாருங்க, கொஞ்சம் மேலே உயருங்க, இங்கே பாருங்கன்னு
பெரியார்னு சொல்லி தலை குனிந்த பெண்களை நிமிந்து பாருங்க நிமிந்து பாருங்கன்னு சொன்னது ஃபோட்டோகிராஃபர் தாங்கயா. வேற யாருமே பெண்களை பார்த்து நிமிந்து பாருங்கன்னு சொல்லலை. கல்யாண வீட்டில் இவங்க மட்டும்தான் கொஞ்சம் நிமிருங்கம்மான்னு வாங்க. குனிந்திருந்த பெண்களை நிமிருங்கள் என்று சொன்னது தலைவர் தந்தை பெரியாரும் இந்த ஃபோட்டோகிராஃபரும் தான் அப்படின்னு சொல்லுவார். அப்போ குனிஞ்சிருந்த எங்களை நிமிந்து பாருன்னு சொன்ன ஃபோட்டோகிராஃபர்னு கேள்விப்பட்ட நமக்கு இதெல்லாம் ஆண்களுக்கானது. ஒரு கேமராவை எடுத்துட்டு அவங்க தான் இங்கே இளைஞர்கள் இருக்கீங்க, நான் சொல்கிறது பெரியவர்களுக்கு புரியுதோ இல்லையோ உங்களுக்கு புரியும். விஜய் சேதுபதி மாதிரி வாழாய் வாழ்வே அப்படின்னு சொல்லி பாட்டெல்லாம் ஆண்கள் தான் போட முடியும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்க சமூகத்தில் ரொம்ப சாதாரணமாக அவங்க கேமராவை பிடிச்சி நிற்கக்கூடிய காட்சி, இப்படி ஒவ்வொரு காட்சியிலும் தலைவர் தந்தை பெரியார் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறார் தமிழ்நாட்டில். கலைஞருடைய பிறந்த நாளில் பெரியாரை பற்றி ஏன் பேசணும்னு கேட்டிங்கன்னா, ஐயா நாச்சிமுத்து அவர்கள் சொன்னாங்க, ஒரு தட்டியை கூட கிழிச்சிட்டாங்கம்மா அப்படின்னு சொன்னாங்க. இதுக்கு முன்னாடி ஒரு மாதத்திற்கு முன்பு இங்கே திராவிட முன்னேற்ற கழக நிகழ்ச்சிக்கு வந்தப்ப பயங்கர பாதுகாப்பு. என்னால் எங்கள் மாவட்ட தலைவர் வீட்டுக்கு முன்னாடிலாம் பாதுகாப்பு, திரும்புகிறோம் அந்த சந்தில் பாதுகாப்பு, ஹோட்டலில் போய் சாப்பிட போகிறோம், வெளியே வந்த தம்பி கவின்லாம் இருக்காங்க, அங்கே ஒரு 4 பேர் போலீஸ் நிற்கிறாங்க, ரயில்வே ஸ்டேஷன் போகிறோம் பேட்ரோல் வராங்க. எதுக்குங்க? நான் என்னமோ தீவிரவாதிகள் எல்லாம் தாராளமாக உள்ளே விட்டுறீங்க எல்லா ஊருக்குள்ளேயும் நாட்டுக்குள்ளேயும், எங்களை எதுக்கு இப்படி பாதுகாக்கிறீங்கன்னா பாதுகாப்பான். அது யார்கிட்ட இருந்து? இந்த சமூகத்தை சீரழிக்க வேண்டும், நாசமாக்க வேண்டும், இந்துத்துவ மண்ணாக காவி மண்ணாக தமிழ்நாட்டை மாற்ற வேண்டும் என்று நினைக்கக்கூடிய நாசக்காரர்களிடத்திலிருந்து நம்மை பாதுகாக்கிறார்கள். அதுதான் செய்தி. இது தனியாக நமக்கான பாதுகாப்பு கிடையாது. அப்போ இன்னைக்கு தட்டியெல்லாம் கிழிக்கிறாங்கன்னா, நான் ஐயாட்ட சொன்னேன், ஐயா அவங்களால அவ்வளவுதான் பண்ண முடியும் தமிழ்நாட்டில், வேற என்ன பண்ண முடியும்? இப்படி கோபத்தை காட்டணும், ஆத்திரத்தை காட்டணும்னா எழுந்து கத்த முடியும், இல்லை தட்டியை கிழிக்க முடியும். இதை தவிர தமிழ்நாட்டில் எதையும் இவர்களை போன்ற காவிகளால் செய்யவே முடியாது என்பதை தான் கலைஞருடைய பிறந்த நாளில் நாம் பேச வேண்டிய செய்தி. இப்போ இதை எதுக்கு பெரியாரோடு தொடர்பு படுத்துகிறோன்னு கேட்டால், இப்போ பெருமையாக சொல்லிக்கிட்டே இருக்கோம்ல, தமிழ்நாடு பெரியார் மண், காவிகள் இங்கே கால் ஊன்ற முடியாது, பிஜேபி வர முடியாது. எந்த தைரியத்தில் சொல்கிறோம்? எந்த துணிச்சலில் சொல்கிறோம்? அவங்கக்கிட்ட பணம் இருக்குது, அவங்கக்கிட்ட பலம் இருக்குது, அவங்கக்கிட்ட மிகப்பெரிய அளவில் எல்லா விதமான இடி இருக்குது, ஐடி இருக்குது, ரெய்டு இருக்குது, சிபிஐ இருக்குது, எல்லாமே இருக்குங்க. எந்த தைரியத்தில் சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டால், இதையெல்லாம் பயன்படுத்தி பல மாநிலங்களில் ஆட்சியை பிடித்தவர்கள் தமிழ்நாட்டில் ஏன் பிடிக்க முடியாதுன்னு கேட்டால், அந்த மாநிலங்களிலெல்லாம் திராவிடம் என்ற தத்துவம் இல்லை, தந்தை பெரியார் என்ற தலைவர் இல்லை, அதனால் அவர்களால் அங்கே ஆட்சியை பிடிக்க முடிந்தது. தமிழ்நாட்டில் இது இரண்டும் இருக்கிறது. அப்போ பெரியார் என்ற ஒரு பிம்பம் அவ்வளவு பெரியதான்னு கேட்டிங்கன்னா, நம்ம சொற்களில் அடக்க முடியாத அளவிற்கு மிகப்பெரிய பிம்பம். தோழர்களே, ஒரு அன்பான வேண்டுகோள், உண்மையாகவே நான் பேசுகிறது ரொம்ப சிரமமாக இருக்குது, எனக்கே கேட்கல. அதனால் நீங்கள் பேசுனீங்கன்னா, நீங்கள் பேசுகிறது எனக்கு மிகப்பெரிய அளவில் அது கொஞ்சம் அமைதியாக இருக்க சொல்லுங்கக்கா. நான் பேசுகிறது எனக்கே கேட்க மாட்டுது. ஐயோ கொஞ்சம். அருமை தோழர்களே, அப்படி தந்தை பெரியார் என்ற அந்த மிகப்பெரிய தலைவர் என்ன இந்த மண்ணில் செஞ்சாரு? இப்போ நீங்கள் எல்லாரும் உட்கார்ந்துருக்கீங்க, உங்கள் எல்லார்கிட்டையும் இல்லை ஏதோ ஒரு கூட்டத்தில் போய் உங்கள் ஜாதி என்ன என்பதை நான் கண்டுபிடித்து அந்த ஜாதியை பற்றி மட்டுமே நான் 1 மணி நேரம் பேசினால் என்னை நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள். நீங்கள் என்ன மதம்னு தெரிஞ்சுட்டு அந்த மதத்தை பற்றி நான் ஒரு பிரசங்கம் பண்ணேன்னா நீங்கள் என்னை ஏற்றுக்கொள்வீர்கள். நீங்கள் ஆணாக இருந்தால் ஆண்களை பற்றி நான் பெருமை பேசினால் என்னை ஏற்றுக்கொள்வீர்கள். பெண்கள் இருக்கிறாங்கன்னு சொன்னால் பெண்களை பற்றிய முன்னேற்றத்தை மட்டுமே நான் பேசிகிட்டு இருந்தால் அவங்க என்னை ஏற்றுக்குவாங்க. அதே போல் ஒரு இடத்தில் போய் சாமியை பற்றி மட்டுமே நான் பேசிக்கிட்டு இருந்தேன்னா அவர்கள் என்னை ஏற்றுக்கொள்ளுவார்கள். பா எல்லாம் வாங்கப்பா இந்த கோவிலுக்கு போகலான்னா ஜீப்பு பிடிச்சி, வண்டி பிடிச்சி, கார் பிடிச்சி, பஸ்ஸு பிடிச்சி கூட்டிகிட்டு போயிடுவோம். அப்போ ஜாதியை பற்றி பேசினால் மக்கள் கூடுவார்கள், மதத்தை பற்றி பேசினால் மக்கள் கூடுவார்கள்,
கோவிலை பற்றி பேசினால் மக்கள் கூடுவார்கள், இது எல்லாத்த பற்றி பேசினாலும் மக்கள் கூடுவார்கள், இது எல்லாவற்றையும் ஒழிப்பேன் என்ற சொன்ன ஒரு தலைவருக்கு பின்னால் தமிழ்நாட்டு மக்கள் கூடி நின்றார்கள் அப்படின்னு சொன்னால் அது பெரிய செய்தி. இது எல்லாத்தையும் ஒழிப்பேன், இது எல்லாத்தையும் ஒண்ணுமில்லாம ஆக்குவேன் என்று சொன்ன தந்தை பெரியாருக்கு பின் இந்த சமூகம் படையெடுத்து நின்றது. அந்த பெரியார் தன்னுடைய வாழ்நாளில் ஒரே ஒருத்தருக்கு தான் சிலை வைக்கணும்னு சொன்னார். தந்தை பெரியார் பல தலைவர்களை பார்த்தவர், பல தலைவர்களோடு உரையாடியவர், பல தலைவர்களோடு பணி செய்தவர், பல தலைவர்களை தலைவராக்கியவர், பலரை முதலமைச்சராக்கியவர், பலரை எதிர்த்து நின்றவர். இப்படி பல தலைவர்களை பார்த்த தந்தை பெரியார் தன் வாழ்நாளில் ஒரே ஒரு தலைவருக்கு தான் சிலை வைக்க வேண்டும் என்று சொன்னார். யாருக்கு சொன்னார்னா முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞருக்கு மட்டும்தான் தலைவர் பெரியார் சிலை வைக்க சொன்னார். ஏன் அப்படி என்ன கலைஞர் செஞ்சிட்டாருன்னா, தந்தை பெரியார் கலைஞரை பற்றி ஒரு அறிமுகம் கொடுக்கிறார். கலைஞர் கிடைத்தது, ஐயா கருணாநிதி என்ற வார்த்தையை பயன்படுத்துகிறார். இவர் கிடைத்தது நமக்கெல்லாம் கிடைத்ததற்கரிய ஒரு வாய்ப்பு. கலைஞர் ஆக சிறந்த பகுத்தறிவுவாதி என்ற சர்டிபிகேட்டை தான் தந்தை பெரியார் கலைஞருக்கு கொடுக்கிறார். ஆக சிறந்த முதலமைச்சர், ஆக சிறந்த சட்டமன்ற உறுப்பினர், ஆக சிறந்த பேச்சாளர், ஆக சிறந்த எழுத்தாளர், ஆக சிறந்த இலக்கியவாதி, இந்த பெயரை எல்லாம் யார் வேண்டுமானாலும் எடுக்கலாம். ஆனால் ஆக சிறந்த பகுத்தறிவுவாதி என்ற பெயரை உண்மையான மனிதநேய உணர்வு கொண்ட தலைவர் மட்டும்தான் எடுக்க முடியும். அதை தந்தை பெரியாரிடத்தில் எடுத்த தலைவர் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்கள். அவருக்கு இன்றைக்கு 102வது பிறந்த நாள். இந்த பிறந்த நாளை கொண்டாடுகிற போது எங்கள் வயதுக்கு நாங்கள் அவர் ஒரு இமேஜாக பார்ப்போம்ல, உங்கள் வயதிற்கு அவருடைய இலக்கியத்தை பார்க்கிறீர்கள், அவருடைய எழுத்துக்களை பார்க்கிறீர்கள், அவருடைய தமிழ் ஆர்வத்தை பார்க்கிறீர்கள். ஆனால் எங்கள் வயசுக்கு என்னுடைய தலைமுறையில் உட்கார்ந்துருக்கக்கூடிய தம்பி தங்கை அக்காமார்கள்லாம் எப்படி பார்க்குறோம்னா, திரையில் நடித்த தலைவர் அல்ல, தரையில் சிறந்த ஹீரோவாக இருந்தவர் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்கள். ரியல் ஹீரோ அப்படின்னு நீங்கள் கலைஞரை சொல்லலாம், ரியல் லைஃப் ஹீரோ இல்லை. அப்படி என்ன ரியல் லைஃப் ஹீரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவர் பண்ண எல்லாமே தக் லைஃப் தான். என்ன தக் லைஃப் அப்படின்னு கேட்டால், நான் ஏன் இந்த எங்கள் தலைமுறைக்கு பேசுகிறேன்னா, முன்வரிசையில் இருப்பவர்கள், மேடையில் இருப்பவர்கள் எல்லாம் தங்கள் வாழ்நாள் முழுவதும் கலைஞரை பற்றி தான் பேசிக்கொண்டிருப்பீர்கள் என்பதில் சந்தேகமே இல்லை. ஆனால் எங்கள் தலைமுறைக்கு தான் புள்ள பிடிக்கிற மாதிரி பிள்ளைகளை பிடிக்கிறதுக்கு ஆட்கள் வராங்க, விதவிதமாக வராங்க, வேஷம் கட்டிக்கிட்டு வராங்க, கையை உயர்த்திட்டு வராங்க, பொய்யை பேசிக்கிட்டு வராங்க. அப்படி வரக்கூடியவர்களுக்கு மத்தியில் கலைஞர் போன்றவர்களை தலைவராக ஏற்றுக்கொண்ட மண்ணில் எந்த திரைக்கலைஞர்களுக்கும் வாய்ப்பில்லை என்பதை சொல்லுவதற்காகவே கலைஞரை பற்றி நாம் திரும்ப திரும்ப பேசியாக வேண்டும். ஏன்னு கேட்டால், இன்னைக்கு இருக்கிற பிள்ளைகளுக்கு ஒரு தலைவர் அப்படின்றவர் எப்படி இருப்பார்ன்ற இமேஜையே மறந்துட்டாங்க. எப்படி இருப்பார் ஒரு தலைவர் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எல்லாவற்றையும் தெரிந்திருப்பார்கள். நீங்கள் எதை பற்றி போய் கேட்டிங்கனாலும் கலைஞர்கிட்ட பதில் இருக்கும். இலக்கியத்தை பற்றி பேசினால் பதில் இருக்கும், காவியத்தை பற்றி பேசினால் பதில் இருக்கும், புராணங்களை பற்றி பேசினாலும் அவருக்கு தெரிந்திருக்கும். ஆனால் கலைஞர் நாத்திகர். கலைஞர் நாத்திகர் அப்படின்றதையே நம்ம திரும்ப திரும்ப சொல்ல வேண்டியது இருக்குது. ஏன் கலைஞர் நாத்திகர்ன்றதை நம்ம திரும்ப திரும்ப சொல்லணும்னா, நாத்திகராக இருந்த கலைஞர் தான் தமிழ்நாட்டில் கோடிக்கணக்கான ஆத்திகர்களுக்கு வாழ்வளித்தவர். அதனால் கலைஞர் நாத்திகர் என்பதை நாம் மீண்டும் மீண்டும் சொல்ல வேண்டும். அப்போ அவர்கிட்ட புராணத்தை பற்றியும் இருக்கு, கடவுளை பற்றியும் செய்தி இருக்கு, ஜோதிடத்தை பற்றியும் செய்தி இருக்கு. ஜோதிடத்தை பற்றி எப்படி செய்தி இருக்கும்? இப்போ நாங்கள் கடவுள் மறுப்பாளர்கள், பகுத்தறிவாளர்கள், நாத்திகர்கள். இப்போ எங்கிட்ட ஜோசியத்தை பற்றி கேட்டிங்கன்னா உண்மையாகவே எங்களுக்கு தெரியாது. நீ என்ன ராசின்னு கேட்டிங்கன்னா எங்களுக்கு ராசி கிடையாது. நாங்கள் வந்தால் பல இடத்துல ராசி கிடையாது, பல பேருக்கு ராசி கிடையாதுன்ற மாதிரி எங்களுக்கு ராசி கிடையாது. ஆனால் கலைஞருக்கு ராசி பலன் பற்றியும் தெரிந்திருக்கிறது. அருமை சகோதரிகளே, சகோதரர்களே, இளைஞர்களே, தெற்கிலிருந்து சூரியன் ஒரு புத்தகம், அந்த புத்தகத்தில் வந்த அந்த செய்தி, ஏன் புத்தக பெயரை சொல்கிறேன்னா, நீங்கள் அதை போய் எடுத்து படிக்கணுன்றதுக்காக புத்தகத்துடைய பெயரை சொல்லுகிறேன்.
அதில் சுகுமாரன் என்ற ஒரு மூத்த பத்திரிகை ஆசிரியர் ஒரு செய்தியை குறிப்பிடுகிறார். என்ன குறிப்பிடுறாருன்னா, நல்லா கேட்டுக்கோங்க. அவர் முரசொலியில் முதலில் வேலை பார்த்தவர். அதுக்கு பிறகு வேறு வேறு பத்திரிகைகளில் வேலை பார்க்குறாரு. தமிழன் என்ற ஒரு பத்திரிகையில் வேலைக்கு போகிறார். அங்கே வேலைக்கு போய் ஒரு பத்திரிகை ஆசிரியராக இருக்கிற போது ராசிபலன் அந்த பத்திரிகையில் வரும். ராசிபலன் வர்றப்ப அந்த வாரத்துக்கான ராசிபலன் வரல, ஜோசியர் கொடுக்கல. அவருக்கு காய்ச்சல் போல, அவருக்கு காய்ச்சலோ நோய் வரும்ன்றது அந்த ஜோதிடருக்கு கணிக்க முடியல. நமக்கெல்லாம் வர்றது தெரியுது, அவருக்கு வர்றது கணிக்க முடியலன்றதான் செய்தி. அப்போ அந்த வாரம் அவர்கிட்ட உடல்நிலை சரியில்லை, ஏதோ ஒரு காரணத்தினால ராசிபலன் வரல. இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, யாருக்கு தெரிய போகுது? விருச்சக ராசினாலும் நமக்கு என்னன்னு தெரிய போகிறதில்ல, மேச ராசினாலும் நமக்கு தெரிய போகிறதில்லன்னு மக்களுடைய அறியாமையை பயன்படுத்தி கொண்ட அந்த பத்திரிகை அறிவாளிகள். அதான கணக்கு. உங்களுக்கு ஒன்றும் தெரியாத நான் ஏமாற்ற தயாராகிட்டா நான் அறிவாளி, ஏமாந்தவர்களை தான் நான் முட்டாள் கணக்கில் எடுக்க முடியும். அப்போ அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, ராசி பலன் இல்லைன்னா பரவாயில்ல, போன வாரம் இதழோடதை எடுத்து விருச்சக ராசியோடத மேச ராசிக்கும் துலாம் ராசியோடது கும்பராசிக்கும் போட்டுருவோம் அப்படின்னு இரண்டையும் இணைத்து பத்திரிகையில் போட்டாங்க. இந்த பத்திரிகையை கலைஞர் வாசிக்கிறார், படிக்கிறார். கலைஞரிடம் இருந்த மிகப்பெரிய பண்பு இன்று வரை வேறு எந்த அரசியல்வாதிகளாலும் அதை செய்ய முடியுமான்னு நமக்கு தெரியல. எல்லா பத்திரிகையும் படிப்பார். தமிழன் பத்திரிகையில் ராசி பலன் வருதேன்னு படிக்காமல் கூட அவர் இருந்திருக்கலாம். ஆனால் அவர் என்ன பண்ணுறாரு, அந்த ராசி பலனையும் பார்த்துட்டு ஃபோன் பண்ணுறார். ஃபோன் பண்ணி காலையிலேயே கருணாநிதி அழைத்தார் அப்படின்னு அவர் அந்த கட்டுரையில் பதிவு செய்கிறார். என்னையா அப்படின்னு ஆரம்பிச்சிருக்காரு. என்னன்னு கேட்ட உடனே, விருச்சக ராசியில் எப்படியா சித்திரை வரும், அது துலாம் ராசியில வரும், என்ன பத்திரிகையோ என்ன ராசி பலனோ அப்படின்னு கேட்டிருக்காரு. யோசிச்சு பாருங்க. நாத்திகர் கலைஞர், பகுத்தறிவாளர் கலைஞர், கோவிலுக்கும் அவருக்கும் சம்பந்தம் கிடையாது, ராசி பலனுக்கும் அவருக்கும் சம்பந்தம் கிடையாது. ஆனால் ஜோதிடத்தை பற்றியும் தெரிந்து வைத்திருக்கிறார்னு சொன்னா எதற்காக? நான் ஜோசியத்தை நம்பல, என் மக்கள் நம்புறாங்க. நான் ஜோதிடத்தை நம்பல, எனக்கு வாக்களித்த மக்கள் நம்புகிறார்கள், என்னுடைய கட்சியில் இருப்பவர்கள் நம்புகிறார்கள். நம்பக்கூடிய அவர்களை நீ ஏமாற்றக்கூடாது என்ற எண்ணத்தில் தலைவர் கலைஞர் ஜோதிடத்தை பற்றியும் தெரிந்து வைத்திருக்கிறார். ஜோதிடம்னே ஏமாற்றியது தான் கூட, ஏமாற்றக்கூடியது தான் சொன்னா கூட அந்த ஏமாற்றத்திலும் குறைந்தபட்சம் நியாயம் வேண்டாமா என்று கலைஞர் சிந்தித்திருக்கிறார். அதை அந்த பத்திரிகை ஆசிரியர் ஐயா சுகுமாரன் எப்படி எழுதுறாருன்னா, ஒரு பத்திரிகையாளருக்கு இருக்க வேண்டிய மிகப்பெரிய பண்பு, பிழையான செய்தியை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கக்கூடாது, பொய்யான செய்தியை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கக்கூடாது. அன்னைக்கு இருந்திருக்கும் போல் அப்படிலாம் பத்திரிக்கை. இன்றைக்கு நமக்கு வர செய்தியெல்லாம் என்னன்னு கேட்டிங்கன்னா, டமால் டுமீல் என்று எழுதக்கூடிய மழத்தை விட கீழான பல மலர் பத்திரிகைகளை தான் நம்ம இன்னைக்கு பார்த்துக்கிட்டு இருக்கோம். அப்படி இருக்கக்கூடிய கட்டத்தில் தான் கலைஞரை அவர் சொல்லுகிறார், எந்த வகையிலும் பத்திரிகையில் வரக்கூடிய பிழைகளை பொறுக்க மாட்டாதவர் தான் தலைவர் கலைஞர் என்று பதிவு செய்கிறார். இதில் இருக்கக்கூடிய அந்த பண்பை யோசிச்சு பாருங்க. பத்திரிகையாளருடைய பார்வையிலிருந்து பார்த்தீங்கன்னா சரியான செய்தியை கொண்டு போய் சேர்க்கணுன்றது மட்டும்தான் தெரியும். ஆனால் நம்மை போன்ற பகுத்தறிவாளர்கள் பார்வையிலிருந்து அதை பார்த்தாதான் கலைஞருடைய மனிதநேயம் புரியும். என்ன மனிதநேயம்? ஜோசியத்திலேயே ராசி பலனில் என்ன மனிதநேயம்னா, அருமை தோழர்களே, பகுத்தறிவுன்றதை நம்ம சமூகம் எப்படி சுருக்கிருச்சுன்னு கேட்டிங்கன்னா, சின்னதாக சுருக்கி கடைசியில் கடவுள் இல்லைன்னு சொல்கிறது தான் ஏன் பகுத்தறிவு அப்படின்னு சுருக்கிட்டாங்க. கோவில் கடவுள் இது ரெண்டோட பகுத்தறிவை சுருக்கிட்டாங்க. அது இல்லை. ஏன், எதற்கு, எப்படி, எங்கே, எப்போதுன்னு கேள்வி கேட்கறது மட்டும் பகுத்தறிவு இல்லை. உலக நாடுகள் முழுவதும் பகுத்தறிவை பேசியவர்கள் இருந்தார்கள், நாத்திகத்தை பேசியவர்கள் இருந்தார்கள், கடவுள் மறுப்பை பேசியவர்கள் இருந்தார்கள். ஆனால் அவர்களுக்கும் தமிழ்நாட்டில் திராவிடர் இயக்கத்துக்கும் என்ன வேறுபாடுன்னு கேட்டிங்கன்னா, அவர்களெல்லாம் பகுத்தறிவை அறிவின் மேம்பாடாக பார்த்தார்கள், சிந்தனை வளர்ச்சியின் குறியீடாக பார்த்தார்கள். தமிழ்நாட்டில் திராவிடர் இயக்கமும் தந்தை பெரியாரும் தலைவர் கலைஞரும் அதை மனிதநேயத்தோடு ஒப்பிட்டு பார்த்தார்கள். பகுத்தறிவாளராக இருந்தால் மனிதநேயம் தானாக வரும் என்ற பார்வையில் தான் தமிழ்நாட்டில் பகுத்தறிவு பார்க்கப்பட்டது. அதுக்கு என்னங்க பெரிய உதாரணம்னு கேட்டிங்கன்னா, இங்கே தாய்மார்கள் இருக்கீங்க, சகோதரிகள் இருக்கீங்க, நிறைய பேர் நின்றுட்டு இருக்கீங்கல்ல. நம்ம எல்லாருக்குமே கலைஞர் விதவைகளுக்காக செய்தது இது எல்லாமே தெரியும். எனக்கு எது தெரியுமா ஆச்சரியமாக இருந்தது,
நான் தமிழர் தலைவர் ஆசிரியர் எழுத அந்த புத்தகத்தை படிக்கிறப்ப இங்கே வழக்கறிஞர் ஐயா பாண்டியன் அவர்கள் இருக்கிறார். ஒரு வழக்கு நடக்குது. விதவை மனைவி, கணவனுடைய சொத்து அந்த அம்மாவுக்கு போகுமா இல்லையான்னு கேஸ் நடக்குது. அந்த வழக்கை இவங்க என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா, விதவையான பிறகும், அருமை சகோதரர்களே, என்னுடைய அப்பா வயசில் அம்மா வயசில் இருக்கவங்கலாம் கேட்டுக்கங்க, விதவை ஆன பின்பும் அந்த பெண் கற்போடு இருக்கிறாளான்னு சோதிக்க சொல்கிறாங்க கோர்ட்டு. பிரிவி கவுன்சில் காலத்திலிருந்து அந்த வழக்கம் இருக்குது. கற்போடு இருந்தால் ஏதாவது கொடுக்கலாம், அப்படி இல்லை கற்பை இழந்து விட்டார்கள்னா புனிதத்தன்மையை இழந்து விட்டார்கள் அப்படின்னு இருக்கிறப்ப இந்த சமூகத்தில் அர்த்தம் என்னன்னு கேட்டிங்கன்னா, 14 வயசில் அந்த பெண் விதவையானாலும், அன்னைக்கு 20 வயசில் விதவையானாலும் மறுமண உரிமை கிடையாது. அப்படி மறுமணம் செய்து கொண்டால் சொந்த அப்பா அம்மாவே அந்த பொண்ணை பெரிய குத்தம் பண்ணிட்ட மாதிரியும் ஒழுக்கக்கேடானவளாக பார்க்கக்கூடிய ஒரு சமூகம். அப்படிப்பட்ட ஒரு சமூகத்தில் வந்த தலைவர் கலைஞர் என்ன பண்ணுறாருன்னா, விதவைகளுக்கு நிறைய உரிமைகளை தருகிறார், விதவைகளுக்கு நிறைய பண உரிமைகளை கொடுக்குறார், எல்லாம் கொடுக்குறார். அது ரெண்டாவது. ஆனால் அவர் செஞ்சதுலேயே மிகப்பெரிய மனிதநேய செயலாக நான் எதை பார்க்குறேன்னு சொன்னீங்கன்னா, மறுமணம் செய்து கொள்ளக்கூடிய விதவைகளுக்கு உரிமை தந்த ஒரே தலைவர் இந்திய துணைக்கண்டத்தில் கலைஞர் தான். சொந்த அப்பா அம்மாவும் பெற்றவங்களும் கூட இருக்கவங்களும் பக்கத்தில் இருக்கவங்களும் நண்பர்களும் மறுமணம் பண்ணிக்கிட்டா அசிங்கம்னு பார்ப்பாங்க. அதையே ஒரு அரசாங்கம் முன்னின்று நீங்கள் மறுமணம் செய்து கொண்டால் உங்களுக்கு உரிமை இருக்கிறது என்று சொல்லுவதற்கு தமிழ் சமூகத்தில் எவ்வளவு பெரிய துணிச்சலை கலைஞர் பெற்றிருக்க வேண்டும் என்பதை நாம் நினைத்து பார்க்க வேண்டும். அதுக்கு அடுத்து கலைஞருடைய அந்த மனித நேயத்தினுடைய அப்படியே பரிமாண வளர்ச்சியாக அது வருது. ஒரு கட்டமாக அது வளர்கிறது. அது எந்த இடத்துலலாம் இருக்குன்னு கேட்டிங்கன்னா, எல்லாத்துலேயும் பெரியாருடைய பார்வை இருந்துக்கிட்டே இருக்குது. மறுமண உரிமையா, பெரியாருடைய பார்வை இருக்குது. மக்களை ஜோதிடம் ஏமாற்றுதுன்னு சொல்லணுமா, பெரியாருடைய பார்வை இருக்குது. அதிலேயே பெண் கல்வியை பற்றி மொத்தமாக பெரியாருடைய பார்வை தான் கலைஞருக்கு இருந்திருக்கிறது. 2 நாட்களுக்கு முன்னால் நாடாளுமன்ற உறுப்பினர் அண்ணன் ராசா அவர்களும் நானும் கலந்து கொண்ட ஒரு நிகழ்ச்சியில் இந்த செய்தியை நான் அப்படியே பதிவு செய்தேன். இதை மீண்டும் நான் சொல்லுவதற்கு ஆசைப்படுகிறேன். இன்னைக்கு மட்டுமல்ல, இளைஞர்கள் இதை போய் பேசுங்க, நாம் பேசிக்கொண்டே இருக்க வேண்டும். ஒரு பெண் ஒரு கட்டுரை எழுதுகிறாங்க. அவங்க எழுதின கட்டுரை அவங்க எப்படி தொடங்குறாங்கன்னு கேட்டிங்கன்னா, என்னுடைய ஊர் ஒரு சின்ன ஊர், சிறிய ஊர். எங்கள் ஊரில் அதிகபட்சம் என்ன இருக்குன்னு கேட்டிங்கன்னா, ஒரு குளம் இருக்கும். அந்த குளத்துக்கு இந்த பக்கம் ஒரு மசூதி, குளத்துக்கு அந்த பக்கம் ஒரு கோவில், 10 கடை, வாரத்திற்கு ஒரு முறை கூடும் சந்தை, எப்போவாவது நடக்கும் திருவிழாக்கள். இவ்வளோதாங்க எங்கள் ஊர். ஒரு சின்ன ஊர், ஒரு குளம், இந்த பக்கம் கோவில், இந்த பக்கம் மசூதி, 10 கடை, ஒரு சின்ன வீதி, எப்போவாவது நடக்கும் திருவிழா. எப்பயாவது ஒரு குடும்பம் ரொம்ப நல்ல குடும்பமாக இருந்தால் திருவிழா காலங்களில், ரம்ஜான் காலங்களில் ட்ரெஸ் எடுக்கிறதுக்கு கடைக்கு கூட்டிகிட்டு போவாங்க. இதுதான் எங்கள் உலகம். 8வதோடு இஸ்லாமிய குடும்பம் என்பதால் படிப்பை நிறுத்தி விட்டார்கள். அவங்க சொல்கிறாங்க, எங்கள் குடும்பத்தில் படிப்பை நிறுத்தி விட்டார்கள். எங்கள் யாருக்கும் அரசியலை பற்றி எந்த புரிதலும் இல்லை. கிடைக்கக்கூடிய புத்தகத்தை எடுத்து நான் வாசிக்க ஆரம்பித்தேன். திடீர்னு ஒரு நாள் எங்கள் கிராமம் முழுவதும் ஒரு செய்தி பரவியது. என்ன செய்தி பரவுச்சுன்னு கேட்டால், பக்கத்து வீட்டு ஃபாத்திமா 10வதுக்கு போகிறான்னு செய்தி பரவுது. நல்லா கேட்டுக்கங்க, பக்கத்து வீட்டு ஃபாத்திமா 10வது போகிறது கிராமத்தில் ஒரு செய்தியாக பரவுது. என்ன ஆச்சு, எப்படி போகிறாங்கன்ற செய்தியை அவர் அழகாக எழுதுகிறார். 10ஆம் வகுப்பு படித்த ஃபாத்திமா வயதுக்கு வந்த பின்பும் புத்தக பையோடு பள்ளிக்கு செல்கிறாள் என்றால் காரணம் கலைஞர் கொடுத்த திருமண உதவித்தொகை என்று கிராமத்திற்குள் பேசிக்கொண்டார்கள். அதுக்கு அடுத்து அவங்க எழுதுறாங்க, இப்படியெல்லாம் இருந்த எனக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய இளைஞரணி பொறுப்பாளரை திருமணம் பண்ணி வச்சாங்க. திருமணம் ஆன பிறகு 1996இல் ஊராட்சி மன்ற தேர்தல், உள்ளாட்சி தேர்தல், அந்த உள்ளாட்சி தேர்தலில் ஆம்பளைங்க நாங்கள்லாம் நிற்க முடியாது, இது பொம்பளைங்க தொகுதி ஆக்கிட்டாங்க, நீ நில்லுமான்னு சொல்லி என் கையில் படிவத்தை கொடுத்து என் கணவர் கையெழுத்து வாங்க வந்தார். கையெழுத்து வாங்க வந்தபோது
அந்த ஒரு கையெழுத்து என் ஒட்டுமொத்த அடிமை சங்கிலியையும் உடைத்தெறிந்ததாக இருந்தது அப்படின்னு எழுதுறாங்க. எழுதிட்டு அவங்க சொல்கிறாங்க, இதெல்லாம் பேசுகிறாங்கல்ல, யார் இவங்கன்னு கேட்டிங்கன்னா, அந்த சிறிய ஊர் தூரங்குறிச்சியில் பிறந்து 10ஆம் வகுப்பு ஃபாத்திமா பள்ளிக்கு போனதை ஆசையாக அதிசயமாக பார்த்து பெண்களுக்கு 33% இடஒதுக்கீட்டை உள்ளாட்சிகளில் கொடுக்க வேண்டும் என்று வாய் வார்த்தையாக சொல்லாமல் உண்மையாகவே சட்டம் கொண்டு வந்த முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களால் ஊராட்சி மன்ற உறுப்பினராக மாறி இன்றைக்கு அந்த கலைஞர் பெற்றெடுத்த மகன் மட்டுமல்ல, தமிழ்நாட்டின் தலைமகனாக இருக்கக்கூடிய முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களால் மாநிலங்களவை நாடாளுமன்ற உறுப்பினராக மாறக்கூடிய அக்கா கவிஞர் ஷல்மா அவர்கள் எழுதிய கட்டுரை அது. அவங்க எழுதின கட்டுரை அது. அதில் எனக்கு ரொம்ப, நான் எந்த இடத்துல அவங்கக்கிட்ட சொன்னேன், நான் ஒரு தடவை கலைஞர் அண்ணா அறிவாலயத்தில் பார்க்குற போது அந்த அக்காட்ட சொன்னேன், அம்மா நான் எத்தனை முறை பார்த்தாலும் அந்த கட்டுரையை நான் எத்தனை முறை படிச்சிருப்பேனே எனக்கு தெரியலங்கம்மா, அத்தனை முறை வாசிச்சிருக்கேன்னு சொன்னேன். என்ன காரணம் தெரியுமா? அவங்க எழுதுறாங்கல்ல, அந்த ஒற்றை கையெழுத்து என் ஒட்டுமொத்த அடிமை சங்கிலியையும் உடைத்தெறிந்து விட்டதுன்னு. என்ன தெரியுமா அர்த்தம்? இங்கே உட்கார்ந்துருக்கக்கூடிய தோழர்கள், குறிப்பாக ஆண்கள், என்னைய சில பேருக்கு ரொம்ப என் மேலே கடுப்பு எரிச்சல் வர்றதுக்கு காரணம் என்னென்னா, பகுத்தறிவாளர்கள்கிட்டயே போயிட்டு பெண்ணுரிமையை பற்றி நான் அதிகம் பேசுவேன். அது என்னவாக இருந்தாலுமே நம்ம எவ்வளோ தூரம் பகுத்தறிவாளர்கள் பெரியாரிஸ்ட்ன்றதுக்கு ஒரு அளவுகோல் இருக்குது. என்ன அளவுகோல்? உடம்புல காய்ச்சல் இருக்கா இல்லையான்னு எதை வச்சு பார்ப்போம்? தெர்மோமீட்டர் வச்சு தான் பார்ப்போம். இப்போ நம்ம உண்மையான பெரியாரிஸ்டா, பகுத்தறிவாளரா, மனிதர்களா? பெரியாரிஸ்டெல்லாம் ரெண்டாவது, நம்ம உண்மையாகவே மனுஷங்களா அப்படின்றதுக்கு அளவிடக்கூடிய தெர்மோமீட்டர் என்னன்னா, வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களை எப்படி நடத்துகிறோம் என்பதை வைத்து தான் நாம் யார் என்பது முடிவாகும். நீங்கள் கையில் தட்டாமல் இருக்கீங்க, ஒரே ஒரு அக்கா கை தட்டுறப்பையே நான் கேட்டது எவ்வளவு தூரம் பல பேருக்கு ஒரு மாதிரி இருக்குன்றது எனக்கு புரியுது. ஆனாலும் சொல்லுகிறேன், எவ்வளவு முற்போக்கானவர்களாக இருந்தாலும் வீட்டுக்கு போனால் ஒரு நிரந்தர அடிமை அவங்களுக்கு தேவைப்படுவாங்க. நிரந்தர அடிமை, காசே கட்டாத அடிமை அவங்க. இந்த பெரியார் சொல்லுகிறார், ஒரு மேல் ஜாதிக்காரனுக்கு கீழ் ஜாதிக்காரனை விட, ஒரு முதலாளி தொழிலாளி நடத்துவதை விட, ஒரு எஜமானன் அடிமையை நடத்துவதை விட, இங்கு இருக்கக்கூடிய கணவன்மார்கள் மனைவிகளை நடத்தக்கூடுவது அனைத்தையும் விட கீழானதாக இருக்கிறது. ஒரு விவசாய கூலி வேலை பார்க்குறான்னா அவன் வேலை பார்க்குற வரைக்கும் தான் அடிமை. ஒரு தொழிலாளி முதலாளி கிட்ட வேலை பார்க்குறான்னா வேலை பார்க்குற வரைக்கும் தான் அடிமை. ஆனால் எந்த சம்பந்தமுமே இல்லாமல் ஒரு பெண் பிறந்ததிலிருந்து அடிமையாக இருக்கக்கூடிய சமூகத்தில் இருக்கிறோம் என்று சொன்ன தலைவர் தந்தை பெரியார். அப்போ இவங்களுக்கு எப்படிங்க விடுதலை கொடுக்கறது? நீங்கள் யார் கொடுக்கறதுக்குன்னு இன்னைக்கு கேள்வி கேட்குறோம். ஒரு தொலைக்காட்சி விவாதத்தில் உங்களுக்கு எவ்வளோ சுதந்திரம் தான் கொடுக்கறதுன்னு ஒரு பையன் கேட்டோன்னா எனக்கு சுருக்குன்னு ஏறிடுச்சு. நீ யார் கொடுக்கறதுக்கு? நீ என்ன பிரிட்டிஷ்காரனா எனக்கு சுதந்திரம் கொடுத்துக்கிட்டு இருக்கிறது அப்படின்னு நான் கேட்டேன். அந்த உணர்ச்சி வர்றதுக்கு எங்களுக்கு 100 வருஷம் தேவைப்பட்டிருக்கு. ஆனால் பெரியார் சொல்கிறாரு, இந்த பிள்ளைகளை விடுதலை ஆகுங்கன்னா கேட்காதுங்க. 2 விஷயம் பண்ணோம்னா தான் இதுகளுக்கு உரிமை கிடைக்கும். ஒன்று, படித்தனா எதுக்கு படிக்கணும்? அறிவு வந்துடும். அறிவு வந்துட்டு அடிமையாக இருக்க மாட்டோம். சொத்துரிமை கொடுங்க. பொருளாதாரம் வந்துருச்சுன்னா நீ யாரையா பேசுறதுக்கு? எங்கிட்ட இடம் இருக்குது, உனக்கு தேவைன்னா என் வீட்டில் தங்கிக்கன்னு சொல்லலாம். ஏன்னா போக இடம் இல்லாமல் தானே அடிமையாக இருக்கும். எங்களுக்கே போக்கிடம் இருந்துச்சுன்னா நாங்கள் எதுக்கு அடிமையாக இருக்க போகிறோம்? இந்த உணர்வு வருகிற போது அடுத்த கட்டம் பெரியார் சொல்லுகிறார், அரசியல் துறையில் பெண்களுக்கு 50% இடஒதுக்கணுன்றார். என்ன தெரியுமா அர்த்தம்? ஊராட்சி உறுப்பினர்களாக பெண்கள் இன்னைக்கு வராங்க. வந்த உடனே கையோமையான்னு கதறி எல்லாரும், எங்கே அந்த பொம்பளை வேலை பார்க்குது, அவங்க வீட்டுக்காரர் தான் பார்க்குறாரு அப்படின்னு முகத்தை சுழிச்சுக்கிட்டு நிறைய பேர் பேசுகிறத நானே கேட்டிருக்கேன். அந்த அம்மா எங்கெங்கே வேலை பார்க்குது? டம்மி கேண்டிடேட், அவங்க வீட்டுக்காரர் தான் வேலை பார்க்குறாரு. ஒரே ஒரு பதில் தான், ஆமாம். முதல் முறையாக ஊராட்சி மன்ற உறுப்பினராக மாறக்கூடிய எங்கள் பெண்கள், தமிழ்நாட்டு பெண்கள் பயந்து தான் இருப்பாங்க, அசௌகரியமாக தான் உணர்வாங்க. மேடைக்கு வந்தால் 4 வார்த்தை பேச தெரியாமல் தான் இருப்பாங்க. பதவி பிரமாணம் எடுக்கிற போது கூட தயங்க தான் செய்வார்கள். ஒரு முறை அவர்கள் அந்த ஊராட்சி மன்ற உறுப்பினர் இருக்கையில் அமர்ந்து விட்டால் அடுத்த முறை நீங்களே நினைத்தாலும் அவர்களை வீட்டுக்கு அனுப்ப முடியாது. அதை தான் பெரியார் சொன்னார், வாய்ப்பை கொடுத்து பாருங்கள், ஆண்களை விட பெண்கள் அதிகம் சாதிப்பார்கள். தந்தை பெரியார் வீதி வீதியாக தெரு தெருவாக ஊர் ஊராக போய் பேசிய போது
கலைஞர் பிறந்திருக்கவே இல்லை. பெரியார் பேசிய போது கலைஞருக்கு வயது 10 இருந்தது. ஆனால் அந்த தலைவர் கலைஞர் ஊராட்சி மன்றங்களில் 33% பெண்களுக்கு கொடுக்கணும்னு சொன்ன பிறகு என்ன ஆச்சு? நேற்றைக்கு அண்ணன் ராசா அவர்கள் பேசினார். அந்த நிகழ்ச்சிக்கு வந்தவங்க எல்லாரும் கேட்டாங்க, பின்னாடி நின்று வீட்டம்மாவுக்கு சால்வை பொறுக்கிட்டு இருக்கியான்னு எல்லாரும் கேட்குறாங்க. தப்பே கிடையாது, கொஞ்ச நாளைக்கு சால்வை பொறுக்க தான் நீங்கள் செய்யணும். எத்தனை ஆண்டு காலமாக அந்த பெண்கள் உங்கள் சால்வையை மடித்து வைத்து கொண்டிருந்தார்கள். இதை நீங்கள் எல்லாரும் உட்கார்ந்துருக்க எல்லாரும், என்னையும் சேர்த்து சொல்லுகிறேன், உங்கள் வீட்டம்மாவை நினச்சி பார்க்குறனால தான் எல்லாம் இறுக்கமாக இருக்கீங்க. உங்கள் செல்ல மகளை நினைத்து பார்த்தால் இதெல்லாம் பெருமையான விஷயமாக இருக்கும். சொன்னவர் தந்தை பெரியார். அதை கலைஞர் ஒரே கையெழுத்தில் சாதித்து காட்டுகிறார். வீட்டில் இருந்த பெண்களை வெளியே கூப்பிடுறாரு. இந்த பெண்கள் போய் தேர்தல் பிரச்சாரத்துக்கு போகிறாங்க, கேம்பெயின் போகிறாங்க. அப்போ வீட்டுக்கார் முன்னாடி போய் எனக்கு ஓட்டு போடுங்கன்னு கேட்டவர், எங்கள் வீட்டம்மாவுக்கு ஓட்டு போடுங்க. வீட்டம்மா வீட்டுக்கார் பேரை சொல்லவே கூடாதுன்னு இருந்த சமூகத்தில் இன்னைக்கு என்ன மாறி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, நேற்றைக்கு காலை பொள்ளாச்சியில் திராவிட முன்னேற்ற கழக பயிலரங்கத்தில் நான் சொன்னேன், பொள்ளாச்சி நகர்மன்ற உறுப்பினர் பேர் ஷியாமலா. அவங்க பேருக்கு பின்னாடி ஷியாமலா நவநீத கிருஷ்ணன் இருந்துச்சு. நான் மேடையில் சொன்னேன், இவங்க யாருன்னு கேட்டா நவநீத கிருஷ்ணன் இணையர் என்பதெல்லாம் திராவிடத்திற்கு முன்னால் இந்த திராவிட மாடல் ஆட்சியில் நகர்மன்ற உறுப்பினர் ஷியாமலாவின் கணவர் தான் பக்கத்தில் உட்கார்ந்திருக்கக்கூடிய நவநீத கிருஷ்ணன் என்று இந்த இயக்கம் மாற்றி இருக்கிறது. அதை கலைஞர் எப்படி செஞ்சாரு? பெரியார் எப்படி இதை சாதிப்பதற்கு கனவு கண்டாருன்னா, சண்டை போடுங்க, கத்தி எடுத்துட்டு வாங்க, அருவாள் எடுத்துட்டு வாங்க, கம்பை எடுத்துட்டு வாங்க, வேலை தூக்கிட்டு வாங்க, முருகனை தூக்குங்க, ராமரை தூக்குங்க, யாரையும் நீங்க எடுக்க வேண்டாம், எதையும் கையில் எடுக்க வேண்டாம், அறிவை பரப்புங்கள், புத்தியை போய் கொடுங்க. யாருமே அறிவாளியாக இருக்க வேண்டாம்னு நினைக்கவே மாட்டாங்க. நம்ம பிள்ளைகளை வளர்க்குறோம்ல, எப்படி வளர்ப்போம்? நம்ம பிள்ளை ஏதாவது ஒன்று ரிமோட்டை வச்சு ஏசியை போட்டுருச்சுன்னு வச்சுக்கோங்க, அவனா ஏசி போடுறான், டிவியை மாற்றிருச்சுன்னு வச்சுக்கோங்க, ஒரு 2 வயசு குழந்தை அவனா டிவியை மாற்றுறான். ஏதாவது நம்மக்கிட்ட அறிவாளித்தனமாக கேள்வி கேட்டுருச்சுன்னு வச்சுக்கோங்க, என்ன பேச்சு பேசுகிறான், உச்சி முகர்ந்து கொண்டாடுறோம்ல, கொஞ்சம்ல. ஏதாவது ஒரு பெற்றோர் என் பிள்ளை அறிவாளியாக இருக்க வேணாம், முட்டாளாக இருக்கணும்னு நினைப்போமா? இப்போ அவங்க புள்ள மட்டும் அறிவாளியாக இருக்கணும்னு நினச்சப்ப தமிழ் சமூகமே அறிவு சமூகமாக மாற வேண்டும் என்று நினைத்த தலைவர் தந்தை பெரியாரும் திராவிடர் இயக்கமும் தான். எப்படி மாற்றுவது? கலைஞர் யோசிக்கிறார், இவங்களை மாற்றணும், சட்டத்தின் மூலமாக தான் மாற்ற முடியும். எப்படி சட்டத்தின் மூலமாக மாற்றுவது? படிப்பை கொடுக்கணும், திருமண உதவித்தொகை கொடுக்குறோம், விதவை மறுமணம் செய்து கொண்டால் பணம் கொடுக்குறோன்னு சொல்லிட்டோம், உள்ளாட்சிகளில் பெண்களுக்கு இடஒதுக்கீடு கொடுக்குறோம். இது எல்லாம் கொடுத்தாலும் ஏதோ ஒன்று பிரச்சனையாக இருக்குது, ஏதோ ஒன்று மிஸ்ஸிங். என்ன மிஸ் ஆகுது? சொத்துரிமை 1989 கலைஞர் கொடுத்து விட்டார். அது உங்கள் எல்லாருக்கும் தெரிந்த செய்தி, அதனால் நான் அதுக்குள்ளே ஆழமாக போல. இது எல்லாம் செஞ்சோம்னாலும் இந்த தமிழ் சமூகத்தில் அறிவை பெறுவதற்கு ஏதோ ஒன்று இடைஞ்சலாக இருக்குது. என்ன இடைஞ்சலாக இருக்குது? கடவுள் நம்பிக்கையா? ஆமாம். பக்தியா? ஆமாம். ஆனால் நீ பக்தியோடு இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கு கலைஞருக்கு உரிமை இல்லையே. நீ சாமி கும்பிடக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கு பெரியாருக்கு உரிமை இல்லையே. நீங்கள்லாம் நாத்திகராக இருக்கணும்னு இங்கே சொல்கிறதுக்கு எனக்கு உரிமை கிடையாது. நாத்திகராக இருந்தால் நலமாக இருக்கலான்னு வேணால் நான் சொல்ல முடியும், நீங்கள் நாத்திகராக தான் இருக்கணும்னு நான் சொல்ல முடியாது. இப்போ என்ன பண்ணுறது? நீ கோவிலுக்கு போ, சாமி கும்பிடு, எல்லாம் பண்ணு. ஆனால் அதோடு சேர்த்து உன் கையில் கம்பராமாயணத்தையும் மகாபாரதத்தையும் நீட்டுனாங்கன்னா அதை கொஞ்சம் தள்ளி வச்சுக்கிட்டு திருக்குறளை வாசித்தால் இவங்க கோவிலுக்கே போனாலும் பகுத்தறிவாளர்களாக மனித நேயர்களாக வாழலாம் அப்படின்னு கலைஞர் சிந்திக்கிறார். எதுக்கு திருக்குறளை கையில் எடுக்கணும்? நான் ரொம்ப துணிச்சலாகவே இந்த ஸ்டேட்மெண்ட்டை புரிஞ்சு தெளிவாகவே சொல்லுகிறேன். திருக்குறளை காட்டிலும் ஏதாவது ஒரு நூல் அறத்தை பேசியிருந்தால், திருக்குறளை விட ஏதாவது ஒரு நூல் மனிதத்தை பேசியிருந்தால், திருக்குறளை விட ஏதாவது ஒரு தமிழ் நூல் சமத்துவத்தை பேசியிருந்தால் கலைஞர் கொஞ்சமும் யோசிக்காமல் அந்த நூலை தான் கையில் எடுத்திருப்பார். ஆனால் திருக்குறளை தாண்டி எதுவும் பேசாததால் கலைஞர் திருக்குறளை தூக்கி பிடிக்கிறார். சரி, திருக்குறளை தூக்கி பிடித்தது இங்கே எனக்கு முன்னாடி தமிழ் ஆசிரியர்கள் பேசினாங்க, இலக்கியவாதிகள் பேசுவாங்க. இவங்கெல்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா, எனக்கு தெரிந்து நான் போன கூட்டங்கள்லாம் திருக்குறளை கலைஞர் வாசித்தார், உரை எழுதினார், அது இல்லை செய்தி. பார்ப்பனர் வேற நம்ம வேறன்னு காட்டுறதற்கு தான் கலைஞர் திருக்குறளை கையில் எடுத்தார். அவா வேற நம்ம வேறன்னு சொல்றதுக்கு தான். எப்படி அவா வேற நம்ம வேற? நீ பேசக்கூடிய மனு தர்மமும் சனாதனமும் பிறப்புக்கு ஒரு நீதியை சொல்லக்கூடியது. எங்க
சொன்னது பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும். நீ வேறப்பா, நான் வேறப்பா, உனக்கும் எனக்கு சம்மந்தம் இல்லைப்பா. நீ சாமின்னு சொல்லி பல சாமியை வச்சு சண்டை போடுறவன்ப்பா. எங்களுக்கு அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகுப்பா. நீ மதத்தை வச்சு சண்டை போடுறவங்கப்பா. எங்களுக்கு அப்படி கான்செப்டே கிடையாதுப்பா. நீ எல்லாத்துக்கும் ஏதாவது ஒரு வகையில் எல்லாம் அவன் செயல்னு சொல்கிறவங்கப்பா. நாங்கள் முயற்சி திருவினையாக்கும்னு சொல்கிறவங்கப்பா. உனக்கும் எனக்கு சம்மந்தம் கிடையாது. அதை திருவள்ளுவர் பதிந்ததை, தமிழ் சமூகம் மறந்திருந்ததை, ஆரியருக்கு அடிமையாக இருந்ததை இன்னைக்கு பேசிக்கிறோம். தமிழன் என்று சொல்லடா, தலை நிமிர்ந்த இல்லடான்னு ஹிப்காபாதி பாட்டு, அதை ரைம்ஸ் மாதிரி மீம்ஸ் மாதிரி போட்டு திரைக்கலைஞர்கள் டான்ஸு. இதுக்குள்ள தமிழ் சமூகம் அதை சுருக்கிய போது கலைஞர் என்ற அந்த பகுத்தறிவுவாதி தான் திருவள்ளுவரோ திருக்குறளோ ஏதோ வீட்டில் இருக்க வேண்டியதல்ல, பாடல்களில் ஒலிக்க வேண்டியதல்ல, தமிழ் சமூகத்தின் நூல் எது என்று கேட்டால் நூல்களின் ஆதிக்கத்தை ஒழிப்பதற்கு திருக்குறள் தான் நம் கையில் இருக்கக்கூடிய ஆயுதம் என்று கலைஞர் காட்டினார். அதை ஐயா அழகா சொன்னாரு. விவேகானந்தர் பாறை இருக்கக்கூடிய சனாதனத்தின் சின்னத்திற்கு பக்கத்தில் சமத்துவத்தின் சின்னத்தை கலைஞர் நிறுவினார். அதுலயும் கலைஞர்கிட்ட ஒரு சூட்சமம் இருந்தது. என்னன்னா, விவேகானந்தர் பாறையை அப்புறப்படுத்த முடியாது, விவேகானந்தர் பாறையை சிறுசாக்க முடியாது. ஒரு சிறிய கோடுக்கு பக்கத்தில் பெரிய கோடை போட்டால் சிறிய கோடு தெரியாது. அப்போ விவேகானந்தர் பாறை என்ற சிறிய கோட்டுக்கு பக்கத்தில் யாரும் நெருங்க முடியாத பெரிய கோடு 133 அடிக்கு திருவள்ளுவர் சிலையை கலைஞர் நிறுவினார். நான் இன்னும் ஒன்றை சொல்லுகிறேன். இந்த தமிழ் இலக்கியம், திருவள்ளுவர், இதையெல்லாம் தமிழ் சான்றோர்கள் எப்படி பார்க்கிறார்கள் என்பது வேறு. ஆனால் எங்களை போன்றவர்கள் நாங்கள் எப்படி பார்க்கிறோம்னு சொன்னால், பெரியாருடைய பார்வையில் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், சமத்துவத்தை பேசாத எது ஒன்றையும் நாம் பேச முடியாது. தமிழில் சமத்துவம் இருக்கிறதா? இருக்கு. யாதும் ஊரே யாவரும் கேளு சமத்துவம், பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் சமத்துவம். ஆனால் அதே தமிழ் ஆதிசிவன் பேசிய மொழி என்று சொன்னால், பெரியார் கேட்டார், சிவன் பேசிய மொழி என்று சொன்னால் எங்கள் இஸ்லாமியர்களும் கிறிஸ்தவர்களும் தமிழர்கள் இல்லையா என்று பெரியார் கேட்டார். அதையே அப்படியே கலைஞர் கேட்கிறார். எங்க கேட்கிறாரு? ஆட்சியில் இல்லாதப்ப கேட்கல, சிட்டிங் சீஃப் மினிஸ்டர் முதலமைச்சராக இருந்தபோது கலைஞர் பகுத்தறிவாளர் கழக மாநாட்டில் கேட்கிறாரு, தமிழ் மொழியில் அர்ச்சனை பண்ணணும் கோவில்ல. இல்ல கடவுளுக்கு தமிழ் புரியாதுன்னு சொன்னா, என் மொழி புரியாத கடவுள் எனக்கு எப்படி கடவுளாக இருக்க முடியும் என்று கலைஞர் கேட்டார். வேற ஒண்ணுமே அவர் கேட்கல. தமிழில் தான் அர்ச்சனை பண்ணணும் அப்படின்னு அவர் சண்டெல்லாம் போடலை. ஏன் இந்த மொழி தான் புரியும்னீங்கன்னா அப்போ அவங்க எனக்கானவங்க இல்லை. இப்போ நான் ஜப்பான் போகிறேன், ஜப்பானிய மொழி கற்றுட்டு போகிறேன், ஸ்பானிஷ் மொழி கற்றுக்கிறேன், ஜெர்மானிய மொழி கற்றுக்கிறேன், ரஷ்ய மொழி கற்றுக்கிறேன், சீன மொழி கற்றுக்கிறேன், வட இந்தியாவுக்கு போகிறேன், அங்கங்கே இருக்கக்கூடிய மொழிகளை கற்றுக்கிறேன், பேசுகிறேன். எல்லா ஊருக்கும் போயிட்டு ஜெர்மனிக்கு போய் அங்கே முருகனை கும்பிட்டா ஜெர்மன் மொழியிலையும், ஸ்பானிஷ் போய் கும்பிட்டா ஸ்பானிஷ் மொழியிலையும், ஃப்ரான்ஸ் போனால் அந்த மொழி, வட இந்தியா குஜராத் போயிட்டா குஜராத்தி மொழின்னு ஒரு ஊர்லேயும் ஒரு மொழியிலையுமா முருகனை கும்பிடுவோம்? நமக்கு தெரிஞ்ச ஒரே மொழி தமிழில் தானே கும்பிடுவோம். பா எப்படியாவது காப்பாற்றிருப்பானுவோம். இல்லை நான் பெரிய இங்கிலீஷ் லிட்ரேச்சர் படிச்சிருக்கேன்னு சொல்லிட்டு முருகன் முன்னாடி போய் நின்று ஓ காட் ப்ளீஸ் ஹெல்ப் மீ அப்படி நான் ப்ரே பண்ணிட்டு இருப்பேன்லாம் இல்லை. இப்போ கலைஞர் ரொம்ப எளிமையாக கேட்டார், இப்போ எங்களுக்கும் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, எனக்கு தெரிந்த மொழி என் கடவுளுக்கு தெரிய வேண்டும், இல்லை என்றால் அது என் கடவுளான நீ பதில் சொல்லணும். இது ரெண்டு தான் டிபேட்டே, இது ரெண்டு தான் விவாதமே. அதற்கு இறுதியில் என்ன பதில் கிடைத்தது என்று சொன்னால், இவ்வளவு பெருமை பேசக்கூடிய தமிழ் மொழியை நீஷ பாஷைன்னு சொன்ன ஆரிய பார்ப்பனர்கள் மீது இங்க இருக்கக்கூடிய தமிழ் தேசியம் பேசக்கூடிய ஒருத்தருக்கும் கோபம் வரல. உனக்கு யார் மேல கோபம் வரணும்? என் மொழி தமிழ் மொழியை நீ யார் நீச பாஷைன்னு சொல்லலான்னு தமிழ் தேசியம் பேசக்கூடியவர்களுக்கு ஆரிய பார்ப்பனர்கள் மேல கோபம் வந்திருக்கணும். ஆனால் அவர்களுக்கு செம்மொழியாக தமிழ் மொழியை மாற்றிய கலைஞர் மீது கோபம் வருகிறது என்று சொன்னால், அப்பட்டமான ஆரிய அடிமைகள் தான் அக்மார் தமிழ் தேசியவாதிகள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு சின்ன திருத்தம், அக்மார்க் ஆரிய தமிழ் தேசியவாதிகள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இப்ப கலைஞர் மீதான இந்த காழ்ப்புணர்ச்சிக்கு என்ன காரணம்? எல்லார் பக்கமும் இன்னைக்கும் என்கிட்ட ஒரு மிக பெரிய மூத்த பத்திரிகையாளர் ஒருத்தர் ஃபோனில் பேசி சொன்னார் அந்த செய்தியை. ஒரு பிரச்சனை, சர்ச்சை,
மன உளைச்சல் ஆகக்கூடிய சூழலில் இருந்தபோது அவர் விஷயத்த சொன்னார். நீங்கள் எல்லாம் ரொம்ப யோசிக்காதீங்கம்மா, செத்து போய் 50 வருஷம் கழித்து பெரியாரையும் செத்து போய் இவ்வளோ வருஷம் கழித்து கலைஞர், இவங்க 2 பேரை தவிர இந்திய துணை கண்டத்தில் இவ்வளவு விமர்சனத்திற்கு உள்ளான தலைவர்கள் வேற யாருமே கிடையாது. பெரியார், கலைஞர். ஏன் இவங்க 2 பேரை சுற்றியே எப்போ பாரு பஞ்சாயத்து பண்ணுறேன், உனக்கு என்ன பிரச்சனைன்னு கேட்டா, இவர்கள் இருவரும் தந்தை மகனை போல தந்தை சொன்னதையெல்லாம் மகன் செய்து முடித்துட்டு தான் செத்து போனார். நான் ரொம்ப இயல்பாக சொல்கிறேன். பெரியார் என்னுடைய தாத்தானா கலைஞர் என்னுடைய தாத்தான்னு சொன்னால் அவர்களுடைய கொள்கை வழி பேத்திகள் நாங்கள் உரிமையோடு சொல்கிறோம். எங்கள் கொள்ளுப்பாட்டன் பெரியார் சொன்னதை எங்கள் தாத்தா கலைஞர் செஞ்சுட்டு தான் ஏன் செத்தாருன்னு நாங்கள் சொல்கிறோம்ல. எதை கலைஞர் விட்டுட்டு செத்தாருன்னு கேட்டிங்கன்னா, மறைந்தாருன்னு கேட்டிங்கன்னா, கலைஞருடைய வாழ்க்கை மிகச்சிறந்த வாழ்க்கை. இந்த ஊர் பக்கம் சொல்லுவாங்கல்ல, சிறந்தா வாழ்வு வாழ்ந்து செத்து போயிருக்காரு, வாழ்வாங்கு வாழ்ந்து செத்து போயிருக்காருன்னு. 94 வயசு வரைக்கும் வாழ்ந்ததால் கலைஞர் சிறப்படையவில்லை. 94 வயசு வரைக்கும் உயிரோடு இருந்தது கலைஞருடைய சிறப்பில்லை. செத்து போன பிறகும் ஆரியத்தை அலற வைத்ததுதான் கலைஞருடைய சிறப்பாக இருந்தது. அவங்களுக்கு இன்னைக்கு வரைக்கும் மெரினா கடற்கரையில் கலைஞரை புதைப்பதில் என்ன பிரச்சனைன்னு யோசிச்சிங்கன்னா, எந்த பக்கம் திரும்பினாலும் சென்னை கலைஞர் பெயரை சொல்லும். எந்த பக்கம் திரும்பினீங்கனாலும் நவீன தமிழ்நாடு ஒரு தலைவருடைய பெயரை கட்டடம் முழுவதும் சொல்லும்னா அது கலைஞருடைய பெயராக தான் இருக்கும். கோயம்புத்தூர் பக்கம் போனீங்கன்னா சிப்காட், யார் முதலமைச்சராக இருந்தாலும் அது கலைஞர் கொண்டு வந்த சிப்காட் தான். சென்னைக்கு போய் டைடல் பார்க் பார்த்தீங்கன்னா யார் முதலமைச்சராக இருந்தாலும் அது கலைஞர் கொண்டு வந்த டைடல் பார்க் தான். தமிழில் மேடையில் ஏறி நீங்க பொய் பேசினாலும் கலைஞர் கொண்டு வந்த செம்மொழி தமிழ் தான். இதை யாரால் மாற்ற முடியும்? இப்போ இதை அனைத்தையும் கலைஞர் செய்த போது எல்லாவற்றையும் கலைஞர் செய்து விட்டார் அப்படின்னு எங்களுக்கு ஏன் நிறைவு இருக்குன்னு சொன்னீங்கன்னா, தமிழ்நாட்டை தாண்டி சிந்தித்தவர் கலைஞர். 3 செய்திகளோடு நான் நிறைவு செய்கிறேன். தமிழ்நாட்டை தாண்டி என்ன செஞ்சார்? இதுவரைக்கும் நான் பேசின எதையுமே நீங்கள் கேட்கலன்னா பரவாயில்ல, இதை நீங்கள் அவசியம் கேட்டே ஆக வேண்டும். எப்படிப்பட்ட தலைவர்களை இந்த இயக்கம் பெற்றிருக்கிறது. உச்சி முகர்ந்து நாங்கள் எல்லாம் ரொம்ப தெம்பாக தைரியமாக கருப்பு சட்டையை போட்டுக்கிட்டு யார் வந்தாலும் பார்த்துக்கலான்ற தைரியம் எங்கேருந்து வருதுன்னு கேட்டிங்கன்னா, நான் சொல்லுவேன், இங்கே இருக்கக்கூடிய ஐயா முத்துக்குமார் அவர்கள் எங்கள் அப்பாவோட நண்பர். அவர் ஒரு முறை ஒரு பிரச்சனை வந்தப்போ எங்கள் அப்பா பண்ண சம்பவத்தெல்லாம் அவர் எடுத்து கமெண்ட்டில் போட்டுட்டு இருந்தார். அவ்வளோ போல்டாக இருப்பார் அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. உங்கள் அப்பாவோட தைரியம் துணிச்சல் தான் உங்களுக்கு வந்திருக்குன்னு. ஆனால் எப்போதும் நான் சொல்லுவேன், எங்கள் அப்பாவுக்கும் தைரியம் துணிச்சல் வந்ததுக்கு காரணமே தந்தை பெரியார் தான். இது பெரியாரால் வந்தது. தலைமுறை தலைமுறையாக அது கடந்து போகுது. நம்முடைய மரபணுக்கள் இருக்குல்ல, அந்த மரபணுக்கள் நான் அறிவியல் படித்த முறையில் சொல்கிறேன். இந்த ஜீன் அப்படின்றது பயாலஜிக்கல் ஃபாதர் மூலமாக தான் வரும். நம்ம யார் பெற்றெடுத்த தந்தையோ அதுதான், உலகம் முழுவதும் அதுதான். ஆனால் தமிழ்நாட்டில் மட்டும்தான் பயாலஜிக்கல் ஃபாதர் கிட்ட இருந்து வந்த மரபணுவை விட ஐடியாலஜிக்கல் ஃபாதர் தந்தை பெரியார் கிட்ட இருந்து வந்த மரபணு தான் அதிகம். அந்த மரபணு கலைஞருக்கு ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. இவர் என்ன பண்ணுறாருன்னா, தமிழ்நாட்டை தாண்டி யோசிக்கிறாரு. நீங்கள் அந்த நீயா நானான்னு சொல்லக்கூடிய அந்த ஷோவில் கூட பார்த்துருப்பீங்க, எத்தனை பேர் பார்த்தீங்கன்னு தெரில. ஒரு மருத்துவர் கலைஞருடைய மறைவின் போது நினைவேந்தல் நிகழ்ச்சியில் பேசுகிறார். அவர் சொல்கிறாரு, கலைஞர்கிட்ட 2 வீடியோவை போட்டு காட்டுறாங்க. ஒரு வீடியோ என்னன்னா, ஒரு குழந்தை ஃபோன் எடுத்து பேசுது, இன்னொரு குழந்தை பேசலை. ஏன் இந்த குழந்தை பேசுது அது பேசலைன்னு கலைஞர் கேட்குறார். இந்த மருத்துவர் சொல்கிறாரு, ஐயா 2 குழந்தையும் பிறவியில் வாய் பேச முடியாத காது கேட்காத குழந்தைகள், 2 குழந்தையும். கலைஞர் உடனே அதிர்ச்சியாகி, இந்த குழந்தை பேசுது இது பேசலையே, இதுக்கு ட்ரீட்மெண்ட் பார்த்தோம் அதுக்கு பார்க்கல, ஏன் பார்க்கல? காசு அதிகமாகும் பார்க்கல. காசு அதிகமாகும் பார்க்கலையா? அரசே காசு கொடுக்கும், ஏன் இந்த பிள்ளையும் பேச வைன்னு கலைஞர் சொல்லிடுறார். முடிஞ்சுதா? இது சாதாரணமான செய்தியாக நமக்கு படும். அந்த ட்ரீட்மெண்ட்டுக்கு பேர் காக்லியர் ட்ரீட்மெண்ட். பிறவியில் காது கேட்காத வாய் பேச முடியாத குழந்தைகளுக்கான ட்ரீட்மெண்ட். கலைஞர் எவ்வளவு தாய் உள்ளத்தோடு மனிதநேயத்தோடு பண்ணுறாரு பாருங்க. தமிழ்நாட்டு குழந்தைகளுக்கு மட்டுமல்ல, வட இந்தியாவிலிருந்து வந்த தாய்மார்கள் குழந்தைகளோடு வந்து இங்கு அவர்களுக்கான அந்த ஆதார சான்றிதழை மட்டும் பெற்றுவிட்டால் வட இந்திய குழந்தைகளுக்கும் தமிழ்நாடு அரசே ஒட்டுமொத்தமாக 6 லட்சம் ரூபாய் செலவை ஏற்கும் செய்து காட்டியவர் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர். ஒரு அம்மா அதை இப்போ பேசுகிறாங்க, கலைஞர் மறைந்து விட்டார்.
கலைஞர் இறந்து 3 வருஷத்துக்கு பிறகுதான் அந்த ஷோ நடக்குது. அந்த ஷோவில் அந்த வட இந்திய பெண்மணி பேசுகிறாங்க, இந்த மண்ணுக்கு, இந்த தமிழ்நாட்டுக்கு நாங்கள் நன்றி சொல்லணும். ஏன் அப்படின்னு கேட்குறாங்க. அந்த நெறியாளர் சொல்கிறாங்க, இவங்க என் குழந்தைய பேச வச்சாங்க தமிழ்நாட்டில் தான். என்ன சொல்கிறீங்க, உங்கள் குழந்தைய பேச வச்சாங்களா? ஆமாம், 1 ரூபா காசு வாங்காமல், 1 ரூபா காசு வாங்கலையா, 6 லட்சம் ரூபாயும் அரசே கொடுத்து என் குழந்தைக்கு ட்ரீட்மெண்ட் பார்த்து இன்றைக்கி என் குழந்தை வாய் பேசுது, காது கேட்குது. கலைஞர் மறைந்து விட்டார். கலைஞர் உயிரோடு இருந்தபோது ஏதாவது ஒரு வட இந்திய பெண்மணி வந்து நம்மளை பற்றி டிவியில் பேசுவாங்கன்னு நினச்செல்லாம் அந்த திட்டத்தை கொண்டு வரல. இன்னும் சொல்ல போனால் இந்த தமிழ் மக்களை பற்றி அதிகம் புரிந்து வைத்தது பெரியார் தான். தந்தை பெரியார் தான் சொல்கிறாரு, நன்றி சொல்ல வேண்டும் என்று மனிதர்களிடம் எப்படி எதிர்பார்க்க முடியும்? நல்லா கேட்டுக்கங்க, நன்றியோடு இருக்க வேண்டும் என்று மனிதர்களிடம் எப்படி எதிர்பார்க்க முடியும் என்று பெரியார் கேட்டார். கலைஞரும் சாகின்ற வரை நம்மிடத்தில் நன்றியை எதிர்பார்க்கவே இல்லை. அதனால தான் நன்றி எதிர்பார்த்திருந்தா ஒரு முறையேனும் இதெல்லாம் நான் செஞ்சேன்லன்னு சொல்லி காட்டியிருப்பார். அவர் ஒருபோதும் அதை செய்யலை. அதனால நம்ம பிள்ளைகளுக்கு அவர் செஞ்சது தெரியல. அதனால் இப்போ நம்ம அதை மீண்டும் மீண்டும் போய் சொல்ல வேண்டும். கலைஞர் என்ற தலைவரை நீங்கள் இலக்கியத்துக்குள்ளோ தமிழுக்குள்ளோ தமிழ்நாட்டுக்குள்ளோ அடைக்க முடியாது. மனிதநேயம் என்ற சிந்தனை எங்கெல்லாம் இருக்கிறதோ அங்கெல்லாம் கலைஞருடைய சிந்தனைகளை கொண்டு போய் தான் நாம் சேர்த்தாக வேண்டும். இவ்வளோ சொல்கிறீங்களே, அவர் தான் அவ்வளோ பெரிய அறிவாளி, பகுத்தறிவாதி, ஏன் டெல்லி அரசியலுக்கு போல? இந்த கேள்வி அடுத்து வரணும்ல. இந்த கேள்விக்கு நம்ம யோசித்து தப்பாக பதில் சொல்லிடக்கூடாதுன்னு கலைஞரே பதில் சொல்லிட்டாரு. ஏன் இவ்வளவு டெல்லி அரசியலை தீர்மானிக்கக்கூடிய ஆற்றலோடு இருக்கீங்க, டெல்லி அரசியலை தீர்மானிக்கிறீங்க, நீங்கள் ஏன் டெல்லி அரசியலுக்கு செல்லவில்லை? கலைஞர் சொன்ன பதில், என்னுடைய சிந்தனையும் செயலும், என்னுடைய சிந்தனையும் செயலும் தமிழ், தமிழர், தமிழ்நாடு என்பதையே சுற்றி இருப்பதால் என்னால் டெல்லி அரசியலுக்கு போக முடியாது. இந்த தமிழ், தமிழர், தமிழ்நாடு இந்த 3க்கும் இன்றைக்கு மிகப்பெரிய ஆபத்து சூழ்ந்திருக்கிறது. தமிழ்நாட்டுக்குள்ள திருப்பூரில் காவிகள் அதிகமாகிறாங்க நீங்கள் நினச்சிக்கிட்டு இருக்கீங்க. ஆனால் திருப்பூரில் காவிகள் அதிகமாகிறார்கள் என்பது பிம்பம். அது ஊதி பெருசாக்கின பலூன். நான் இன்னைக்கு காலையில் என்னுடைய ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிட்டு வந்தேன். நான் இட்டுக்கட்டிலாம் சொல்ல முடியாது, அவங்க எப்படியும் வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்காரு அண்ணன், அதில் பார்த்துருவாங்க. அந்த பொண்ணு வீட்டில் அவரோட வீட்டுக்கார், அந்த அண்ணன் பெரிய அரசியலோடலாம் பயணிக்கக்கூடியவங்க இல்லை, சாதாரணமானவர்கள் தான். அந்த அண்ணன் என்கிட்ட கேட்குறாங்க, அவன் அடிக்க வந்த அப்படி அவர் கேட்ட மொழி, நான் யாரையுமே ஒரு மைல் பேசவே மாட்டேன், மேடையில் தனியாகவும் பேச மாட்டேன். அவர் சரி அவன் சொன்னாலும் நான் அவர்னே சொல்லிடுறேன். அவர் அடிக்க வந்தார்ல, அப்போ உண்மையாகவே உங்களுக்கு பயமா இல்லையான்னு கேட்டார். இல்லைண்ணா அப்படின்னு சொல்லிட்டேன். அப்போ என் ஃப்ரெண்டு சொல்லிச்சு, நானாக இருந்தேன்னா கீழே ஓடி இருப்பேன்னு சொல்லிச்சு. இப்போ நான் சொன்னேன், நீங்கள் நினைக்கிற அளவுக்கு அவர் பெரிய ஆள் கிடையாது அப்படின்னு நான் சொன்னேன். அதை சொன்ன உடனே, நான் அவரை பெரிய ஆளாக நினைக்கலன்னா அது பெருசே கிடையாதுங்க. நம்ம அவங்கள ஒரு டம்மியாக நினைக்கிறோம்னா அது பெருசு கிடையாது. அந்த அண்ணன் சொல்கிறாரு, கோயம்புத்தூரில் நம்ம முன்னாடி இருந்த வீட்டுக்கு பக்கத்து தெருவில் தான் அந்த அவர் இருந்தார். அவங்க சொன்ன மொழியே எனக்கு வருது. அவர் இருந்தார், நீங்கள் சொல்கிற மாதிரி டம்மியான ஆள் தாம்மா அவர் அப்படின்னு சொன்னார். நல்லா கேட்டுக்கங்க, பணத்திற்காகவும் காசுக்காகவும் சுயநலத்திற்காகவும் மத அரசியலை கையில் எடுத்தால் தமிழ்நாட்டில் நீங்கள் டம்மி பீஸாக தான் பார்க்கப்படுவீர்கள். தமிழ் சமூகம் நீங்கள் நினைக்கிற மாதிரி இங்கே இருக்கக்கூடிய திருப்பூரில் இருக்கக்கூடிய ஊதி பெரிதாக்கப்படக்கூடிய காவி பலூன்களை போல சாதாரணமானவர்கள் கிடையாது. கோவிலுக்கு போகிறவங்க கூழ் ஊற்றுறாங்க, எல்லாம் பண்ணுறாங்கன்னா எங்களுக்கு ஆத்திரமாக தான் இருக்குது. மதத்தை வைத்தவர்கள் அரசியல் செய்கிற போது நீங்கள் ஏன் மதத்தை தூக்கி பிடிக்கிறீங்கன்னு கேட்கணுன்ற அளவுக்கு எங்கள் கோவம் வரதான் செய்யுது. ஆனால் எப்போ அந்த கோவம் லைட்டாக தனியுதுன்னு கேட்டிங்கன்னா, முருகன் மாநாடு நடத்துவேன்னு சொன்னால் அனைத்து ஜாதியினரும் அர்ச்சகராக்க வேணுன்ற கூட்டமைப்பு ஹைகோர்ட்டுக்கு போய் ஸ்டே ஆர்டர் வாங்க போகிறாங்க. முருகன் மாநாடு நடத்தக்கூடாதுன்னு. நல்லா கேட்டுக்கங்க, நேற்றைக்கு வந்த செய்தி. இவர்களும் முருக பக்தர்கள், அவங்களும் முருக பக்தர்கள். நீயும் உனக்கும் முருகன் கடவுள்ன்ற, அவங்களுக்கும் முருகன் கடவுள்ன்ற. நீ முருகனுக்கு தானே மாநாடு நடத்துகிற, முருகனை வணங்கக்கூடிய எல்லாரும் போகணும்ல. இங்கே உட்காந்துருக்க நெத்தியில் கேப்பே இல்லாமல் குங்குமம் வச்சுருக்க எங்கள் அண்ணன் போகணும்ல, இங்கே உட்காந்துருக்க எங்கள் அக்கா போகணும்ல. நீங்கள் போகல. போகக்கூடியவர்கள் யாருன்னு கேட்டிங்களா? இது சங்கி மாநாடு, சனாதன மாநாடு என்று புரிந்தவர்கள் அந்த மாநாட்டுக்கு போக மாட்டாங்கன்ற செய்தி இருக்குல்ல. நான் ஏன் இதை ரொம்ப அழுத்தமாக சொல்கிறேன்னா, வரக்கூடிய வழிகளிலெல்லாம் பார்த்தேன், இந்து சொந்தங்களே முருகன் பக்தர் மாநாட்டுக்கு வந்துருங்க அப்படின்னு கூப்பிட்டுருக்காங்க.
உண்மையாகவே சொல்கிறேன், அது ஒரு பெரிய விஷயமே கிடையாது. நம்ம அலட்டிக்கவே வேண்டாம். தமிழ்நாட்டு பெரியார் மண்ணில் முருக பக்தர் மாநாடா? பெரியார் மண்ணில் தான் எல்லா ஜாதிகாரும் வாடா, தயவு செஞ்சு வந்துடுடான்னு கெஞ்சி உங்களால் முருக பக்தர் மாநாடு நடத்த முடியும். அப்படி நடத்துங்க. நடத்துகிறப்போ இந்த செய்தியோடு நான் நிறைவு செய்கிறேன். போகின்ற இளைஞர்கள், போகின்ற மக்கள் ஒரே ஒரு கேள்வியை அந்த மாநாட்டுக்கு போய் கூட நீங்கள் கேட்கலாம், இல்லை வெளியே நின்று கூட கேட்கலாம். இந்துக்களே ஒன்று கூடுங்கள்னா ஒன்று கூடி வந்துட்டோம். இந்து வீட்டு பிள்ளைகளோட படிப்பை நாசமாக்குற புதிய கல்விக் கொள்கையை எப்போ போய் உங்கள் மோடி திரும்ப பெறுவார் என்று அந்த இந்துக்கள் கேள்வி கேட்கணும். தமிழ்நாட்டில் இருக்க இந்து பிள்ளைகளை மருத்துவராக்க முடியாது, கூடாதுன்னு சொல்லி சாகடிக்கிற நீட்டை எப்போது முருக பக்தர்கள் வீட்டு பிள்ளைகள் கேட்கிறோம், நீட்டை ரத்து செய்ய போகிறீர்கள். அந்த மாநாட்டுக்கு போய் திருப்பூரில் இருக்க காவி வேட்டியை கட்டக்கூடிய யாராவது ஒருவருக்கு அறிவு இருந்தாலும் நான் சொல்ல மாட்டேன், பகுத்தறிவு இருந்தாலும் சொல்ல மாட்டேன். பெத்த பிள்ளைங்க மேலே பாசம் இருந்தா அது எல்லாருக்கும் இருக்கும்ல. மற்ற ரெண்டு இருக்கா இல்லையான்றது ஆய்வுக்கு போக வேணாம். பெத்த பிள்ளைங்க மேலே பாசம் இருக்கும்ல. அப்படி பாசம் இருந்தால் தமிழ்நாட்டை வஞ்சித்து நாசமாக்கி தமிழ்நாட்டில் தமிழ் மொழியை ஒன்றுமே இல்லாமல் பண்ணிடணும்னு நினைக்கக்கூடிய உங்களுக்கு எதுக்குயா தமிழ் கடவுள் முருகருக்கு மாநாடு என்ற கேள்வியவாது கேட்கணுமா வேண்டாமா? எங்களுக்கு தமிழ் கடவுள் என்பதில் எனக்கு நம்பிக்கை இல்லை. நான் உடனே அதையும் சொல்லிடுறேன். பதிவதனிக்கு தமிழ் கடவுள் முருகனா அப்படின்னு நாளைக்கு அண்ணன் தம்ப்நெயில் போடுவார். இவர் தமிழ் கடவுள்னா இப்போ தமிழ்நாட்டில் வந்திருக்க வட இந்தியாவுக்கு யார் கடவுள், வட இந்தியக்காரவங்களுக்குன்ற கேள்வி வரும். அதனால் அதுக்குள்ளே நான் போல. அவரவர் நம்பிக்கை அவரவருக்கு இல்லை. அப்படி வரக்கூடிய இந்துக்களை ஏமாற்றக்கூடிய சூழலில் யாரை நாம் தூக்கி பிடிக்க வேண்டும்? இந்து 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 என்று கேட்கிற போது கலைஞர் இந்துக்களுக்கு செய்தது அதிகமா, பிஜேபி செய்தது அதிகமா? திமுக இந்துக்களுக்கு செய்தது அதிகமா, பிஜேபி செய்தது அதிகமா? இன்றைக்கு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் இந்துக்களுக்கு செய்வது அதிகமா, பிஜேபி செய்வது அதிகமா? இன்னும் ஒருபடி மேலே போய் சொல்லுகிறேன். கடவுள் இல்லை இல்லை என்று சொன்ன தந்தை பெரியார் இந்துக்களுக்கு செய்தது அதிகமா, இல்லை கடவுள் உண்டு என்று சொல்லக்கூடிய RSS அமைப்பு பிற்படுத்தப்பட்ட, மிகவும் பிற்படுத்தப்பட்ட, ஒடுக்கப்பட்ட இந்துக்களுக்கு செய்தது அதிகமா என்ற கேள்வியை யோசிக்கிற போது 2026 தேர்தல் மிகப்பெரிய அளவிலே கடுமையான தேர்தலாக தான் நமக்கு இருக்கும். 200 வெல்வது நிச்சயம் என்பது உண்மையாக இருந்தாலும் கூட சாதாரணமாக இந்த தேர்தலை நடத்திவிடக் கூடாது என்பதில் பிஜேபியும் RSSம் கவனத்தோடு இருக்கக்கூடிய நேரத்திலே நம்ம ஏன் பயப்படாமல் இருக்கோன்னு கேட்டால், நம்மிடத்தில் ஆயுதம் இருக்கிறது. பெரியார், கலைஞர், பேரறிஞர் அண்ணா, திராவிடம் என்ற ஆயுதம் நம் கையில் இருக்கிறது. அதை ஏந்தி நாம் போராடுவோம். இதெல்லாம் அரசியல் ரோட்டரி சங்கத்தில் வந்து பேசலாமா என்று யாராவது நாளைக்கு பிரச்சனையை கிளப்பி விட்டா, ரோட்டரி என்பது மனிதநேயம் பேசக்கூடிய அமைப்பு. அந்த இடத்திலிருந்து மனிதநேயம் பேசுவதில் ஒரு தவறும் இல்லை என்பதை சொல்லி நிறைவு செய்கிறேன். வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம். வாழ்க பெரியார், வளர்க பகுத்தறிவு.